Hi friends, நான் தான் உங்க ராஜேஷ். இப்போ நீங்க பார்த்துட்டு தான் FUTech YouTube சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை பத்தி பார்க்கறோம். Xiaomi Mi11 பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியாவுல வந்து மோஸ்ட்லி அதிகமா இப்போ வந்து யூஸ் பண்ற பிராண்டட் மொபைல்ஸ் என்னன்னு பார்க்கும்போது வந்து சைனீஸ் பிராண்டட் மொபைல் தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர், அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற லெவல்லையும், அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து கம்மியான லெவலில் வந்து அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் இல்லை எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க. நானும் MI மொபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் வந்து அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜியில் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. ஜூன் வந்து 25th வந்து இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி தான் நம்மளுடைய சேனலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க. நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தகவல் போய் சேரட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தன்னு பார்க்கும்போது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் லெவலில் வந்து யூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மியான ப்ரைஸ் வந்து கொடுத்தனால எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 43% லெவலில் வந்து எல்லாமே சைனீஸ் மேக்கிங் கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இந்தியாவில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறபோது வந்து அவங்க வந்து புதுசாக வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து Xiaomi Mi11 வந்து இந்தியாவில் வந்து ஜூன் 25th வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் வந்து இந்தியாவில் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க 65,790 அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த Xiaomi Mi11 வந்து அதாவது ஸ்கோர் ரேட்டிங் அதாவது டாப் 10ல் செலக்ட் பண்ணி இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் இதோட ரேட்டிங் அப்படின்னு தான் 96% இருக்குது. இதோட ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து Snapdragon 888, அதாவது இப்போ இருக்க ஃபியூச்சரில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஆக்டோகோர் ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் கொடுத்துருக்க ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை டிஸ்பிளே அப்படிங்கும்போது வெரி குட் லெவலில் வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது 6.81 பிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே என்ன ப்ராடக்ட் அப்படிங்கும்போது AMOLED வந்து டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 120 Hz வந்து ரீஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கும். அதாவது கேமர், அதாவது நீங்கள் ஒரு ப்ளே பாய், அதாவது கேமிங்கில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமிங் விளையாடுறதுக்கு வந்து செமையாகவே இருக்கும். இதோட டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்லெஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து இதில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ கூட லேட்டஸ்ட் எல்லாமே பெஸ்ட்லெஸ் சிஸ்டம் அதுதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வராங்க. இவங்களும் சேம் மெத்தடை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கேமரா அப்படிங்கும்போது கேமரா வந்து இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லெவலில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 108 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிரைமரி கேமரா. இது வந்து பேக் சைடு டோட்டல் பேக் சைடு வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 MP வந்து மேக்ரோ லென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளாஷ் வந்து டியூல் LED ஃப்ளாஷ் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் கேமரா கொண்டு வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து 8K வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 FPS ஃப்ரேம் ரேட்டிங்கில் வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தா செல்ஃபி. இந்த செல்ஃபி மோகம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகப்படியான வளர்ச்சி வந்து பெற்றதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து கேமரா அப்படின்னு வந்து சிங்கிள் கேமரா, அது டியூல் கேமரா ஆச்சு. பட் என்ன தான் கேமரா வந்து பேக் சைடு வந்தால் ஃப்ரண்ட் கேமரா வச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் வந்து இந்த செல்ஃபி கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மோகம் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அதாவது யாருக்கிட்ட அதிகமாக வந்து அதாவது பெண்களிடம் வந்து சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மேக்கப் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஃபேன்சியாக இருக்கணும், ஸோ பார்க்க லுக் வந்து நல்லா கிளாமராக இருக்கணும் அப்படி அதிகமாக நினைப்பாங்க. அதனால் வந்து லேடிஸ் வந்து அதிகமாக வந்து ஸோ பார்த்துட்டே இருப்பாங்க. எப்பவும் மிரர் வந்து பாக்கெட்டில் இருக்கப்போ இப்போ வந்து மிரர் பாக்கெட்டில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமரா ஆன் பண்ண பார்த்துக்கலாம். அந்த அளவுக்குறதுனால கேமரா செல்ஃபி மூலம் வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆச்சுன்னு என்னோட கருத்து கணிப்பாக இருக்குது.
செல்ஃபி கேமரா வந்து செல்ஃபிக்கு வந்து சிங்கிள் கேமரா தான் ப்ரொவைட் பண்ணுங்க. அதை வந்து 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃப்ளாஷ் லைட் வந்து டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது மூலமாக ஃப்ரண்ட் கேமரா முதல் கொண்டு நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல் ஹெச்டி 30 ஃப்ரேம் ரேட்டில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே அமையுது. செல்ஃபி கேமராவோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து வெரி குட். அதாவது மற்ற மொபைலுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா வந்து இதில் வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிற ரேட்டிங் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி வந்து 4600 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இந்த பேட்டரி என்ன கம்பெனி, அதாவது அது பிராண்டட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லீப் பாலிமர் அப்படிங்கிற மேனுஃபேக்சர் மூலமாக இந்த பேட்டரி வந்து முழுக்க மேனுஃபேக்சர் செய்யப்படுது. இந்த பேட்டரி வந்து 55 வாட்ஸ் வந்து குயிக் சார்ஜிங் சிஸ்டம் மூலமாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சார்ஜிங் அது மட்டும் இல்லாமல் டேட்டா பர்பஸ் வந்து போர்ட்டபுள் சி டைப்பில் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வந்து காமனாக நம்ம வந்து பார்க்கும்போது இதில் வந்து 2 டைப் ஆஃப் சிம் கார்டு வந்து நேனோ சிம் கார்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB RAM, அது மட்டும் இல்லாமல் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸிங் சிஸ்டம், அதாவது ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கேமரா 108 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிரைமரி கேமரா வீடியோ ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து 8K 24 ஃப்ரேம் ரேட்டில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொடுத்துருக்க ஒரு சில மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பேட்டரின்னு ஒன்று சொல்லலாம். பட் இந்த 8K ரெக்கார்டிங் லெவலில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து 4600 mAh அப்படிங்கிறது வந்து பத்தாது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட ஸ்டோரேஜ். அதாவது 4K நம்ம வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும்போது வித்தின் 1 minute to 4-5 minutes எடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு மினிமம் to 1 to 1.5 GB வரைக்கும் வந்து அதுலேருந்து ஃபுல்லாக அப்படிங்கும்போது நீங்கள் 8K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கிடுங்க. இந்த விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது வந்து இதோட ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 8 GB தான் கொடுத்துருக்காங்க. பட் 8 GBக்கு அப்புறமா மினிமம் இதில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 12 GB கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா 8K ரெக்கார்டிங் 108 மெகா பிக்சல். ஸோ அப்படிங்கிற ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டரி பேக் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது என்னுடைய கருத்துக்காக உங்களுடைய கருத்து என்ன? இந்த ரேட்டு ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதா அப்படின்னு நினச்சா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.